நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராம நவமி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்றைக்கு வருது, நேரம், பூஜையின் பயன்கள் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமர் சைத்திர மாதம் சுக்லபக்ஷத்தின் 9ஆம் தேதியில் பிறந்தார். நவமி அன்று பிறந்ததால் ராம நவமி என்று அழைக்கப்படுகிறது. 7வது அவதாரமான ராமர் சிறந்த ஆட்சியாளராகவும் தர்மத்தின் முன்மாதிரியாகவும் போற்றப்படுகிறார். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் மகாவிஷ்ணுவே பூமியில் அவதரித்து ராம அவதாரம் எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் ஒழுக்க நெறியை தவறக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமே ராம அவதாரத்தின் நோக்கமாகும். ராமரின் பெருமைகளை உணர்த்தவே ராம நவமி கொண்டாடப்படுகின்றது. ராமம் என்றால் இரவு என்றும் மண் என்றால் தலைவன் என்றும் பொருள். ராமன் என்ற சொல்லுக்கு சாந்தம் மற்றும் இன்முகத்துடன் அருள் செய்பவன் என்று பொருள். விஷ்ணு பகவான் எடுத்த 9 அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம் ராம அவதாரம். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமன் ராமராக அவதாரம் எடுக்க வேண்டுமென முடிவு செய்தபோது லக்ஷ்மி தாயார் மற்றும் அனைத்து ரிஷிகளும் தேவர்களும் பிரம்மன் சிவன் அனைவரும் வருந்தினர். இதையெல்லாம் சரி செய்ய மகாலட்சுமி சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் பெருமாளின் கையில் இருக்கும் சங்கும் சக்கரமும் பரதன் மற்றும் சத்ருகன் அவதாரம் எடுத்து விஷ்ணுவுடனே இருந்தார்கள். அந்த நாளே ராம நவமியாக கொண்டாடப்படுகின்றது. திருமால் எப்படி ராம அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார்ன்றது ஒரு கதை இருக்குது. அதை நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க அந்த கதையை பார்க்கலாம். ஒரு முறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ராமருடைய மகிழ்மைகளை சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது ராமர் எப்படி அவதரித்தார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். ஓ தெரியுமே, ஜெயன் விஜயன் இட்ட சாபத்தினால் தானே என்று சொன்னார்கள் பார்வதி தேவி. இல்லை பார்வதி, நாரதர் இட்ட சாபத்தினால்தான் திருமால் ராமராக அவதரித்தார் என்று சொன்னார். அப்படியா, இந்த கதை எனக்கு தெரியாதே, தெளிவாக விவரிக்கும் என்று பார்வதி தேவி சொன்னார்கள். ஒரு நாள் நாரதர் முனி பூலோகத்திற்கு வந்தார். அங்கு ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கு அமைதியான சூழ்நிலை பார்த்த நாரதர் தியானம் செய்ய சரியான இடம் என்று எண்ணினார். அங்கே சமாதி நிலை அடைந்தார். இதனை கண்ட தேவேந்திரன் பயம் ஏற்பட்டது. என்ன, நாரதர் சதா திருமாலின் நாமத்தை சொல்பவர், அப்படிப்பட்டவர் தியானம் செய்து அதில் வெற்றி பெற்றால் தன்னுடைய இந்திர பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து இந்த தவத்தை கலைக்க முடிவு செய்தார். இந்த விஷயத்தை மன்மதனிடம் உதவி கேட்டார் தேவேந்திரன். நாரதர் தவம் கலைக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அதற்கு சரி என்று சொன்னார் மன்மதன். நாரதர் இருக்கும் இடத்தில் அவருடைய தவத்தை கலைக்க முற்பட்டான். ஒருவித பயம் ஏற்பட்டது மன்மதனுக்கு. நாரதர் கண் விழித்ததால் சாபம் விடுவாரோ என்ற பயத்தில் நின்று கொண்டிருந்தார் மன்மதன். நாரதர் கண் விழித்தார். மன்மதன் தன்னை மன்னிக்கும்படி கேட்டான். எந்த கோபமும் கொள்ளாமல் நாரதர் மன்னித்து விட்டார். அப்பொழுது நாரதர் தான் ராமரின் பக்தன் என்ற தான் என்ற அகந்தை ஏற்பட்டது. தலைக்கணம் தலைக்கேறியது நாரதருக்கு. உடனே நாரதர் சிவபெருமானை நோக்கி தான் தவம் செய்ததை, இந்திரன் செய்த செயல்கள் அனைத்தும் விளக்கினார் நாரதர். தன்னுடைய பெருமைகளை மிகைப்படுத்தி கூறினார் நாரதர். இதை கேட்ட சிவபெருமான், ஓ அப்படியா, இதை திருமாலிடம் சொல்லாதே என்றார். நாரதருக்கு சொல்லியாக வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்றால் அதை தானே செய்வாரைத்த நாரதர். உடனே பெருமாளிடம் சென்று நாரதர் நடந்தவற்றை கூறும்பொழுது அகந்தையோடு கூறினார். ஓ அப்படியா என்றார் திருமால். வாழ்த்தி அனுப்பினார். ஒரு நாள் சீலன் என்ற அரசன் தன்னுடைய மகளுக்கு மணமுடிக்க மணமகன்களை தேடி வந்தார். அந்த சுயம்வரத்தில் நாரதர் கலந்து கொண்டார். நாரதர் அந்த பெண்ணை மனதார மணமுடிக்க எண்ணினார்.
ஆனால் தன்னுடைய தோற்றம் பார்ப்பதற்கு அழகற்றவன் போல் இருந்ததால் திருமாலிடம் சென்று உங்களைப் போன்று அரித்தோற்றம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அவரும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டார். உருவம் மாறியது. நாரதர் திரும்பவும் என்ன பண்ணார், அந்த சுயம்வரத்துக்கு சென்றார். ஆனால் அந்த பெண்ணோ நாரதரை நிராகரித்துவிட்டு வேற ஒருவரை மணந்து கொண்டார். கடும் கோபத்தில் இருந்த நாரதர் தான் உருவம் மாறியும் அந்த பெண்ணை தன்னை மணக்கவில்லை என்ற கோபத்துடன் திருமாலிடம் சென்றார். நாரதர் செல்லும் வழியிலே திருமால் கண்ணில் படவே அருகில் லக்ஷ்மி தேவியும் இருந்தார். தான் மனம் முடித்து கொள்ளும் பெண்ணை என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதுபோலவே நீயும் மனிதனாக பூமியில் பிறந்து நான் விரும்பிய பெண்ணை இழந்தது போல நீயும் உன் மனைவியை இழந்து தேடுவாய். என் உருவத்தை பார்த்து அந்த பெண் கேலி செய்தாள். குரங்கு என்று சொன்னாள். அப்பொழுது உனக்கு ஒரு குரங்கு உதவி செய்து உன் மனைவியை மீட்டு தரும் என்று திருமாலுக்கு சாபம் கொடுத்தார். பிறகு அவர் கோபத்தை குறைத்தார் திருமால். சுய நினைவுக்கு வந்தார் நாரதர். தான் செய்த தப்பை மன்னிக்கும்படி கதறி அழுதார் நாரதர். இப்படியாக திருமால் ராமர் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. ராம நவமி நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 17 அன்று புதன்கிழமை கொண்டாடப்படுகின்றது. நவமி திதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 16 1:24 மணிக்கு ஆரம்பிக்குது. ஏப்ரல் 17 2024 பிற்பகல் 3:14 மணிக்கு முடிவடைகின்றது இந்த ராம நவமி திதி. நவமி பூஜை செய்யறதுக்கு சரியான நேரம் மதியானம் பார்த்திங்கன்னா 10:54 1:23 மணிக்கு வரலையும் நல்லா இருக்குது. அந்த டைமில் மதியானத்தில் நம்ம பூஜை பண்ணலாம். வழிபடும் முறைன்னு பார்த்திங்கன்னா ராம நவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள ராமர் படம் அல்லது பெருமாள் ஃபோட்டோக்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாலை அணிவித்து தீப தூப ஆராதனைகள் செய்ய வேண்டும். அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமஜெயம் ராமருக்கும் ஸ்ரீ சீதா ராமஜெயம் மகாலட்சுமிக்கும் ராமனின் தூதுவனே ஆஞ்சநேய அவருக்கு பார்த்திங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும். இதனால் ராமர் சீதை ஆஞ்சநேயர் ஆகிய 3 பேரின் அருளும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 108 முறை எழுத வேண்டும் ஸ்ரீ ராமஜெயம் அல்லது ஸ்ரீ சீதா ராமஜெயம் என்று எழுதலாம். ராமாயணம், சுந்தரகாண்டம், விஷ்ணு சகஸ்ரநாமம், ராமரை போற்றும் பாடல்களை பாடி அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியவில்லை என்றால் ஃபுல்லாக இருக்குது, எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நாமத்தை சொல்லலாம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாமம் தத்துஷ்யம் ஸ்ரீ ராம நாம வரானே என்ற மந்திரத்தை சொன்னாலே விஷ்ணு சகசரநாமம் முழுவதையும் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்று சிவனே பார்வதி தேவியிடம் கூறியதாக ஐதீகத்தில் சொல்லப்படுகின்றது. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்று ராமர் தரிசனம் செய்து வரலாம். நெய்வேத்தியம் என்ன செய்யலான்றது பார்த்திங்கன்னா பானகம், நீர்மோர் கண்டிப்பாகவே ரெடி பண்ணி வைக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம், பால் பாயாசம், புளியோதரை, எலுமிச்சை சாதம், வடை செய்யணும். அது ஒரு மாலையாக ஒரு ஒத்தப்படையில் மாலையாக கோத்து நீங்கள் வைக்கும்பொழுது அதை ஆஞ்சநேயரை அவருக்கு மாலையாக நம்ம அணிவிச்சு நம்ம வழிபடுற மாதிரி கணக்கு. அதனால் நீங்கள் வடையை அப்படியே செஞ்சு வைக்காமல் அது கோத்து வச்சிங்கன்னா ரொம்பவே விசேஷம். நெய்வேத்தியம் எதுவும் செய்யலை, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா பானகம் மட்டுமாவது ரெடி பண்ணிவிட்டு நீர்மோரை ரெடி பண்ணிக்கலாம். அதில் 2 துளசி இலைகளை நம்ம அதில் போட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு போகலாம். இதை செஞ்சாவே போதும். இனிப்புக்கு ஒரு கைப்பிடி சர்க்கரை எடுத்து வச்சு அப்படி இல்லைன்னா கற்கண்டு வச்சு நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம். நம்ம பூஜை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள்ன்றது பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை பலப்படும், சகோதரர்களுக்கிடையே இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் விலகும், காரியம் கைகூடும், நினைச்சது அத்தனையுமே நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். தானமாக பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
துன்பங்கள் நீங்கும் ஒரு சொல், துயரங்கள் நீங்கும் ஒரு சொல், மன அமைதியை தரும் மந்திர சொல் ஸ்ரீராம ஜெயம். அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற அவதூறு பேசாதீர்கள். நீங்கள் அப்படி பேசும்பொழுது அவர் செய்த பாவத்தின் ஒரு பங்கை நீங்கள் சுமக்க நேரிடும். நீங்கள் செய்த புண்ணியத்தின் ஒரு பங்கோ அவரை சென்று அடையும் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.